வருமானத்தை மறைத்ததாக கூறப்படும் வழக்கில் தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து விஜய் மேல்முறையீடு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். வருமானத்தை மறைத்ததாக கூறி 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்த வருமான வரித்துறையின் உத்தரவிற்கு எதிராக தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மேல்முறையீட்டு மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருமானத்தை மறைத்ததாக கூறி 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து வருமான வரித்துறை கடந்த 2022 ஆண்டு ஜூன் 30 நடிகர் விஜய்க்கு உத்தரவு பிறப்பித்தது. இந்த அபராதம் உத்தரவை எதிர்த்தும் இது சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என கூறி நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அனைத்து அம்சங்களையும் ஆய்வு செய்து நடிகர் விஜய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதால் இதில் தலையிட முடியாது என தெரிவித்து நடிகர் விஜயின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மேல்முறையீட்டு மனுவில் உரிய காலத்திற்குள் அபராதம் விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை எனவும், மேலும் இது குறித்து தனி நீதிபதி தன்னுடைய மனுவில் முழுமையாக இடம்பெறவில்லை எனவும், எனவே தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து வருமான வரித்துறையினுடைய உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மேல்முறையீட்டு மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த மேல்முறையீட்டு மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.